ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா மஷ்ரூம் பெப்பர் கிரேவி தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூமில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமானது. இதில் வந்து நிறைய கால்சியம் அப்சார்ப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இது வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் நர்வஸ் சிஸ்டம்க்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் இதில் வந்து பொட்டாசியம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரை நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கல்பாசி, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, 3லேருந்து 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரோமா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளியா போட்டுக்கோங்க. தக்காளி வந்து அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட ஒரு 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 வரமிளகா போட்டுக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10லேருந்து 15 தேங்காய் சில்லு அதையும் போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. மஷ்ரூமுக்கு தேவையான அளவு இப்போ சால்ட் போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் போடும்போதே கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சிந்திருச்சு. போட்டுட்டு லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு லெட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா மஷ்ரூம் வெந்திருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசால் போட போகிறோம். அந்த மசால் பேஸ்ட்டையும் நல்லா உள்ளே ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டு லைட்டாக எண்ணெய் பிரியணும். மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருந்த தண்ணி வந்து 1 டம்ளர் அதில் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வீடே கமகமன் வாசனை வரும். அந்த டைமில் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மசாலா நல்லா வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ இது மேலே நல்லா கை நிறைய கொத்தமல்லி போட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சுடுசோறு போட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா பிணைஞ்சு ஊட்டி விட்டு பாருங்கள். வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.